குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்க வச்சு ரொம்ப டேஸ்டியாக பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்காக நான் வந்து 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து சூடான உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு, பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட அந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து 2 கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் ரெண்டையுமே தேவையான அளவு எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்து அதனோட ஒரு பக்கத்தில் அந்த கலந்து வச்சுருக்க சாஸை தடவிக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து சமமாக பரப்பி விட்டுருங்க. அந்த இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ப்ரெட்டை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் அல்லது பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து சூடான உடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்குங்க. எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து கரண்டினால் நல்லா அழுத்தி விடுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு திருப்பியும் கரண்டினால் நல்லா அழுத்தி விடுங்க. 2 பக்கமும் ப்ரெட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் பேன்லேருந்து வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. பசியை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.